பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி இது ரெண்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இரட்டை மேற்கோள் குறி பார்த்துருவோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இரட்டை மேற்கோள் குறி இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்கூற்று, செய்யுளோட அடிகள், பொன்மொழிகள் இது 3 வர்ற இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது நேர்கூற்று தான். இப்போது திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், திருவிக்கா கூறியதை அப்படியே நேர்கூற்றாக கூறியிருக்காங்க. அப்போ இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. சரியா? சரி, அது போக செய்யுள்ளடிகள், பொன்மொழிகள் சொன்னால் இரட்டை மேற்கோள் குறி வரும். அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரும் அப்படின்னா, தனிச்சொல்லையோ எழுத்தையோ விளக்கி காட்டும்போது, ஒரு தனிச்சொல்லையோ இல்லை ஒரு எழுத்தையோ விளக்கி காட்டும்போது வரும். இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போது. சரியா? இரட்டை மேற்கோள் குறி வரும்போது உள்ள ஒரு கூற்று உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்ல அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தனிச்சொல். சரியா? இதை சிறப்பாக காட்டியிருக்கு. அப்போ நல்ல அப்படின்ற குறிப்பு பெயரச்சத்தில் ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு. இன்னொன்று பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தற்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அப்போ கூட்டத்தோட தலைவர் நேர்கூற்ற அவர் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க. அதனால் இரட்டை மேற்கோள் குறி வந்துருச்சு. அப்போது உள்ளே பாருங்களேன், சிறப்பான வார்த்தை ஒன்று இருக்குது. அதாவது என்ன தலைப்பில் பேச போகிறாருன்னா, தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். அப்போது இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். இது சார்ந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் இன்பத்தமிழ் அப்படின்னு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி.